யாரும் பேசக்கூடாது. என்னதான் நீங்க பார்க்கணும், கடைசி வரைக்கும் அமையலன்னு பேசக்கூடாது. ஓகேங்க, வாசிங்க. ஒன்று சார்பா அந்த கேட்க போற கணிக்கு செல்வோம் உட்காரணும், இடையில பாடணும். நல்லா வாசிங்க தெம்பா. ஒன்று சார்ந்த 13 வாசிங்க. இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்கிறது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க. ஐயோ சத்தம் இல்ல, பின்னாடி இருக்கவங்க தேர்வு பண்ணாம அல்லேலூயா சத்தம் அப்படியே இருக்கும். நான் இறங்குறது வழிபடுத்தோடு இறங்குறது சத்தம் அப்படியே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாரு? இப்போதோ ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற, நல்ல கவனிக்க செய்தி இதுக்குள்ள தலைப்பு இருக்கு, இதான் பார்க்க போறோம். கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். நீங்க செய்தி தலைப்பிடுகிறீங்களா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற சொல்லுங்க பாவம். கையை தான் போய் சொல்ல, கையை பூஜை பாருங்க, பூஜை பாருங்க. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய அவர் தேர்றாரு. இப்ப கையை தட்டுங்க, கையை தட்டுவா. வார்த்தையை கேட்கிற தேவனுடைய, அப்ப ஆண்டவர் யாரை தேர்றாரு? அவர் இருதயத்துக்கு ஏற்றார். அவர் இருதயத்துக்கு ஏற்றார். யாரு இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுறது? தாவீது. பிரியமானவனே சொல்லப்படுகிறது, தாவீது தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டிப்பார். தாவீதை பார்த்து சொல்றார், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றார். ஆபிரகாமே சொன்னார், மோசேய உண்மை உள்ளவன்றாரு, கிதியோனை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, யோபுவை என் தாசன் சொல்றாரு. சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆராய்ச்சி பாருங்க, ஒவ்வொருத்தரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனா தாவீதை மட்டும் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னா அப்ப அவன் இருதயத்தை இடம் பிடிப்பது அவனே செஞ்சிருப்பான். அல்லேலூயா. செத்து போனாலும் உயிரோடு அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாவீது இடத்தை பிடிப்பதற்கு அவன் எப்படி ஒரு உடன்படிக்கை செஞ்சிருப்பான். 12 பகுதி, ஒரு 4 சப்ஜெக்ட் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அவன் இருதயத்தை இடம் பிடிப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு மார்க் போட்டது பகுதி நான் சொல்ல போகிற மறுபடியுமா? தாவீது கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற சொன்னான். உங்க பிசப் பாக்கினான சபையில விசுவாசி எல்லாம் இந்த பிப்ரவரி மாசம் பிப்ரவரி மாதம் இந்த 2ஆம் மாதம் 9ஆம் தேதி உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? என்ன பார்க்கறாரு? அப்படி பண்றது பாருமா, அவங்க பாருங்க எப்படி பார்க்கறாரு தெரியுமா? இருதயத்துக்கு ஏற்றவனாய் உங்களை பார்க்கிறார். அப்படி அதை பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதான் இப்ப பார்க்க போறோம். அதான் இப்ப பார்க்க போறோம். சொல்லுங்க, கேட்கிற தேவனுடைய பிள்ளையே கவனிங்க. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், சவுலை சொல்ல முடியல, சவுலை தள்ளி தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்துல 2 அபிஷேகம் உண்டு. 1 குப்பி அபிஷேகம், 2 கொம்பு அபிஷேகம். குப்பி அபிஷேகம் யாருக்கு? சவுலுக்கு. கொம்பு அபிஷேகம் யாருக்கு? தாவீதுக்கு. நிலைத்து நின்றான். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் பேச போற வார்த்தையை கவனிக்கணும். ஆவியானவர் பேசுவார், நீ இருதயத்தை ஏற்றவளை மாறணும். இதுவரைக்கும் நீ இருதயத்தை ஏற்றவளாய் மாறாம நடிச்சிட்டு இருந்திருப்ப. அந்த சபையில உட்கார்ந்து சேர உடச்சிட்டு போயிருப்ப, தலையை தேய்ச்சிட்டு போயிருப்ப, அழகா சாப்பிடாம வந்திருப்ப, பட்டப்படலாம் இருந்திருப்ப. ஆனா உன் பின் சைட பாத்தீங்கன்னாவே மோசமா இருக்கும் நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணத்துல பாத்துருங்க, நடிக்கிறவங்க தேவன் விரும்ப மாட்டார். நடிக்கிறவங்க தேவன் விரும்ப மாட்டார். நடிக்கிறவங்க தேவன் விரும்ப மாட்டார். கொடைக்கத்தில் சொல்லி நீங்க ஒண்ணு நடிகர் கிடையாது. சொல்ல நீங்க ஒண்ணு நடிகர் கிடையாது. உங்க நடிப்பு
நான் கண்ண பக்கத்துல அப்படி உட்கார்ந்திருக்கீங்க. அப்போ உங்க நடிப்பு தேவனுக்கு செல்லாது. கையை தட்டி சொல்லுவாங்க, கையை தட்டி நடிப்பாவுக்கு செல்லாது. தாவீது கற்று சொன்னார், இது தாவீதின் இருதயத்துக்கு ஏறும். பாப்போமா, ஏன் இவனை மாத்திரம் கர்த்தர் இருதயத்துக்கு ஏறும்? அப்படி என்ன செஞ்சான் அதான் பார்க்கிறோம். 34ஆம் சைக்கிள் 1ஆம் வசனம் வாசிப்பா. என்ன சொல்றாரு இந்த தாவீது? வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, போட்டி போடுவோம். இப்ப முதல் மார்க் போடுறாரு, கவனிமா, அதை போட்டு பெயிண்ட் போட்டுவாங்க. ஏன் கொண்டே பார்த்து பார்த்துக்காரு. இங்க பாரு, பார்த்து தான் இப்படி இருக்கும். இங்க பாரு, அப்படியே கொண்டு இங்கே கவனி. உன் காது இங்க இருக்கு, உன் கண்ணு இங்க இருக்கும். ஏன்னா வேறு சொல்லுது, பூமியில் அவன் கண்கள் உள்ளாவே கொண்டது. ஒன்னான கண்கள் உன்னை கண்டதானே. அப்ப கண்ணு இங்க இருக்குது, உன் கண்ணுக்கு அங்க வச்சிருக்காது. அது இங்க கவனி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தாவீதை பார்த்தான்னு சொன்னார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பதற்கு அவன் செய்த ஒரு முதல் பகுதி என்னன்னா, நான் கர்த்தரை எல்லாத்தையும் சோதனைக்கார். அவர் துதி என் மூக்கு மேல இருக்கும், அவர் துதி என் இமையில இருக்கும், அவர் துதி என் முடியில இருக்கும், துதி என் கையில இருக்கும். எப்படி சொல்றாரு? ஹலோ, வார்த்தையை கேட்கிற தேவனுக்குள்ளே. அப்ப தாவீதை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன். நல்ல பண்ணுங்க, வேதனை என்ன போகிறது? கர்த்தர் துதிக்கு பார்க்கிறார். தாவீதை கர்த்தர் பார்த்த விதமே வேற. நல்ல பண்ணுங்க, துதிக்கு பார்க்கிறார். அவர் துதிய தேவன் விரும்புகிறவர். புதிய விரும்புகிறவர். அதனாலதான் தாவீது வனாந்தரத்துல அவங்க அப்பா அவனை ஆட்டம் வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா கர்த்தர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டார். சத்தம் இல்ல, உற்சாகம் இல்ல, கைலாங்க இல்ல, கையை கட்டி சொல்லுவாங்களே, வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய தாவீதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? துதிக்கிறவனா பார்த்தார். இப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? நீ துதிக்கிறவனை மாறணும்னு பாக்குற. இந்த வருஷம் உன் வாயில என்ன இருக்கணும்? ஊருக்காக அதெல்லாம் ஒரு தேவையே இல்லை. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய நோக்கமே, நம்முடைய முகாந்திரமே கர்த்தரே துதிக்கிறதா வேணும். கையை தண்ணி என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும். காலையில பொம்பளை போய் கிச்சன்ல இருந்து ஒப்பாரிக்க கூடாது. ஆமா, அது இல்ல, இது இல்ல, ஜீரணம் இல்ல, மிளகு இல்ல, பூண்டு இல்ல, நெஞ்சு இல்ல, சோம்பு இல்ல, நலன் இல்ல, பாமை இல்ல, பச்சை புத்தல போட்டு குத்தி கூட வைக்கப்படாது. சொல்லுவா கொடுத்தாருல. ஜனவரி 31 நாள் நடத்தினார்ல. 31 நாள் நடத்தினாரா இல்லையாமா? பிப்ரவரி நடத்த மாட்டாரா? மார்ச் நடத்த மாட்டாரா? ஏப்ரல் நடத்த மாட்டாரா? மே நடத்த மாட்டாரா? ஜூன் நடத்த மாட்டாரா? ஜூலை நடத்த மாட்டாரா? நடத்துவார். டிசம்பர் வரைக்கும் நடத்துவார். பகுதி என்ன? தட்டை முன்னாடி வச்சு சோறை போட்டு சாம்பாரை ஊத்தி பெரட்டி குடிக்கணும். ஒரே குடி. உள்ளூரல்லே கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? நீ இருதயத்துக்கு ஏற்றவனை நீங்க மாறணும்னு பேசி கொண்டிருக்கிறாரு. அப்ப நீங்க இருதயத்துக்கு குடிக்கணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குதிக்கணும். சாத்தானை கீழே போட்டு மிதிக்கணும். பிரச்சனையை கீழே போட்டு மிதி. ரொம்ப ஆசை. ஆண்டவர் நீ குடிக்கிறீங்கன்னா பார்த்து டைம் கொடுத்தாங்க புத்தகத்தை அப்படியே மதியம் ஆக்கி அப்படியே சாயந்தரம் ஆக்கிடுவேன். நைட் வரை ஆக்கிடுவேன். நாளைக்கு காலையிலும் மதியம் எல்லாரும் லாக் பண்ண சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வெளியே போகணும். அவளோட சரக்கு உள்ள வச்சிருக்கேன். சினிமாவை ரசித்து பார்த்து காலம் உண்டு. ஒருதலை ராவன் என்ற சினிமா படத்தை 50 முறை பார்த்தேன். 50 முறை பார்த்தேன். சகிக்கவே இல்லை.
அந்த 50 பொருளை 14 பாட்டு ஸ்ரீராஜன் பாட்டு வச்சிருப்பான். அந்த 14 பாட்டு குடிப்பதற்காக மனப்பாடம் பண்ணுறதுக்காக போவேன். அப்படின்னா இந்த மாதிரி நவீன காலங்கள் செல்போன் கிடையாது, டிக்கெட் பண்ண முடியாது. அந்த பாட்டை குடிப்பதற்கு 50 முறை இந்த பாட்டை பார்த்து அந்த படத்தை சொல்லுங்க இல்லையா? இப்போ கூட பண்ணிருக்கேன். ஆனா தேவன் அதுக்கு தெரிஞ்சுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிப்பதற்கு தெரிஞ்ச இத்தனை பாடல்களை எழுத கர்த்தர் தயவு பாராட்டினார். ராமி சொல்லுங்க பாருங்க. தாவீது சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதியோ வாயில. அதனால 81 சங்கீதம் சொல்றாருல்ல, ஓ வாயில சில பேர் இங்க வந்தா பாருங்க, சபையில வந்து பாடல் வாய் மூடி அப்படியே எதிர்க்கும். ஏன்னா பிரச்சனைகள் பிரச்சனை சந்திக்கும். செவ்வாய்க்கிழமை பாடுறது, ஞாயிற்றுக்கிழமை வரணும் அதே கோயிலும் உள்ளோம். பாத்தீங்கன்னா ஆரோக்கிய மாதா, பூமி மாதா, தூத்த மாதா மாதிரி புக்காட புக்கு அப்படியே உட்காந்துருக்கோம். சொல்லுகிறது அவளையோடு உட்காந்துருக்கோம். நான் சொல்றேன், எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீ துதிக்கிறத நிறுத்தக்கூடாது. எனக்கு இந்த பேக் பெயின் வந்துச்சு, என் எலும்பு பாதிச்சு, ஜவுக்கு விளையிடுச்சு. ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு, டாக்டர் ஆபரேஷன் கன்ஃபார்ம் நான் ஆபரேஷன் பண்ணிதான். சரி, அவரு தான் சொல்லிட்டாரு, இன்னொரு டாக்டர் போய் பாக்குறேன், இன்னொரு டாக்டர் பாக்குறேன். 10 டாக்டர் பாத்துக்கிறேன். அது 2 டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணக்கூடாது சொன்னாங்க. அதான் அது 8 டாக்டர் ஆபரேஷன் மயில்வானு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு ஆபரேஷன் பண்ணாரு. எம்ஜிஆர் அவருக்கு ஆபரேஷன் பண்ணாரு. அந்த ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன். என்னால கொஞ்சம் நிற்க முடியாது, காலுக்கு மறந்துடும். நல்ல கொஞ்சம் பாருங்க, வலி தாங்காது. அவனுக்கு வேதனை. நைட்ல தூங்குறேன், 3 மணிக்கு தான் நான் தூங்குறேன். கொஞ்சம் பாருங்க, 2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். கொஞ்சம் பாருங்க, அதிகாலை 5 மணிக்கு எனக்கு ஜெபம், 1.5 மணி நேரம் ஜெபத்துல பழக்கம். ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு, முட்டியே போடக்கூடாது. நான் முட்டி போட்டே வளர்ந்தவன். சொல்லுங்க. 33 வருஷம் என் ஊழியத்துக்கு பாருங்க, போலீஸ்ல நான் பணியாற்றின காலத்துல சர்டிபிகேட் இருந்த காலத்துல இருக்க பாத்ரூம்ல போய் தெரிஞ்ச காலம் உண்டு. அந்த முட்டி போட்டே பழகணும். அதனால டாக்டர் முட்டி போட கொடுத்தது எப்படி நினைச்சு பாருங்க. ஆனா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் முட்டியில நின்று தான் நான் ஆராதிக்கிறேன். நான் பாக்கல, நல்ல கைவிட மாட்டான். பாடு விபத்துல கடந்து போறேன். ஆனா இன்னொரு நோக்கம் என்ன, ஆண்டு சீக்கிரம் வர போறாரு. 1000 சீக்கிரம் வர போறாரு. எப்படியாவது ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுகளை கூட குடும்பப்படுத்தினபடியாக அவர் நான் துதிச்ச ஒரு ராஜ்யத்தை அடையணும். அதான் நல்ல கலாச்சாரமா இருப்பீங்க, நல்ல வாட்டசாரமா இருப்பீங்க, நல்ல கம்பீரமா இருப்பீங்க. ஜாக்கெட்டை கிழிச்சு போற மாதிரி போட்டுருக்கீங்க. புடிதெல்லாம் பிச்சுக்கு வந்துடும். அப்படி கம்பீரமா இருப்பீங்க. அன்னைக்கு வந்தா பத்தி நோஞ்சா முடிச்சு மாதிரி நாளைக்கு சாப்பிடுறாரு. சொல்லுங்களே உங்களை அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் நீ எல்லாம் கவலைக்கு தான் மூட்டை கட்டி ஓரமா வச்சு. பவுலும் சீலாவும் எப்ப தூச்சாங்க? ஒன்று சரியில்லை. எத்தனை நேரம்? மார்னிங் 3 மணிக்கு தூச்சாங்க. நடுராத்திரி இருக்கும். என்ன செய்வேன், போராட்ட விட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான். நடுராத்திரி அவங்க தூக்கிட்டு இருப்பான். உங்க புருஷன் கட்டணும் போட்டு இந்த படத்தை உள்ளே ஐயோ அடுத்த போகும் போராட்டேன். அவனையும் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க. வார்த்தையை கேட்கறதே பிள்ளைய. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் துதிச்சாட்டான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட்கப் சொல்லுவோம். போலீஸ்ல அக்கேஸ்க்கு எதுவும் போடுவோம். இப்படிதான் இருக்கும், கை இப்படிதான் இருக்கும். சாவி எங்களுக்கு இருக்கும். நாங்க அதை திறந்து விட்டு ஒரு கையில பிடிச்சிட்டு ஒரு கையில அவனை பார்த்து போடுவோம். அப்படின்னு பார்த்து போயிட்டு நாள் பண்ணி அவங்க ஜெயில விட்டுருவோம். ஆனா பவுல் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, பவுல் சில காலத்துல கட்டையில தான் போடுவோம். காலை எப்படிதான் வச்சுக்கணும், கையை எப்படிதான் வச்சுக்கணும், கட்ட முடியாது, போக முடியாது. சங்கிலி போட்டுருப்பான் ஹேண்ட்கப். அதில் நான் என்னன்னு கொடுத்ததுதான் ரொம்ப தகுதி. அவனை செங்கல் செயில இருந்து அவன் கோர்ட் கொண்டு வரும். அவனுக்கு லீடிங் செயின் போட்டான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, செவுரி ஏறி பிடிச்சி பேக்க கொடுத்துருவான். நல்ல உயரம் கம்மி பார்ப்பான். சினிமானிக்கு இருப்பான். துருட்ட முடி கண்ணு பொருளாத லாஸ்ட்ல வாழ்க்கை தேவாரம் தான் அவன் நரம் பார்த்து சொன்னார். லாஸ்ட்ல அவன் அந்த மாதிரி போலீஸ்க்கு டேட்டா கொடுத்தாங்க. நரம் பார்த்துட்டான், செத்துட்டான். கழுவுங்க அந்த மாதிரி அந்த ஜெயிலுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அந்த லீடிங் செயின் போடுவான்.
அந்த செயின் போட்டுவாங்க. அந்த செயினை யாரும் பிடிக்கணும். அந்த காலத்துல போலீஸ் காலத்துல செயினை எப்படி போட்டாங்கன்னா செயின்ல இருக்கிற கம்பி, அந்த கம்பி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்தில் லாக் பண்ணிடுவாங்க. வெளியே வர முடியாது. அவ்வளவு ஒரு வாசனை. இப்படி நிமிர முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில அவளை நெருக்கத்திலையும் அவளை பாடுகள் மத்தியிலும் அவளை ஒடுக்கத்திலும் கர்த்தரை சோதனை பண்ணி துதிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது என்ன? காவலாளி பார்த்தான், கதவு திறக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டது. காவலாளி ஓடி வந்து பார்த்தான். பவுலும் சீலாவை காண சொல்லி தன் உரையில் இருந்த கத்தி எடுத்துட்டு தன் கழுத்தை அறுத்து கொண்டு சூசைட் பண்ண போனான். பவுலும் சீலா சொன்னாங்க, நீ கொலை செய்து கொள்ள வேண்டாம், நாங்க இந்த சிறையில தான் இருக்கிறோம் சொல்லி சொன்ன உடனே அவன் பார்த்தான். பாருங்க, ஏனென்றால் ரோம அரசாங்கத்தின் சட்டம் என்ன தெரியுங்களா? ஒரு காவலாளி ஒரு அக்கிஸ்ட வெளியில விட்டான்னா முதலாவது அவன் மனைவியை கொண்டு வைக்குவான். மனைவியை கொண்டு அவங்க என்ன வைக்குவான்? இதுதான் ரோம அரசாங்கத்தின் சட்டம். ரெண்டாவது அவன் பிள்ளைகளை துண்டு துண்டா வைக்குவான். மூணாவது தான் அவனை வைக்குவான். இதுதான் ரோம அரசாங்கத்தின் சட்டம். அதனால அந்த காவலாளி மகிழ்ந்து போயிட்டான். ஐயோ அக்கிஸ்ட நம்ம விட்டுட்டே சொல்லி போகணும் சீலாம் சொன்னாங்க. நாங்க போகல, உள்ளதான் இருக்கோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியாப்பட்ட ரோம அரசாங்கத்தில் உள்ள அந்த காவலாளி இயேசு சந்திக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் கண்களை திறந்தான். அவன் துதியில ஒரு மகிமை இருக்கு. துதியில ஒரு மகிமை இருக்கு. நீங்க உங்க பிரச்சனையை பார்க்கவே கூடாது. நான் சொல்ல நிறைய பேர் அந்த பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, திருமணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு நல்ல வீடு கிடைக்கல, நல்ல வாகனம் கிடைக்கல, மிக புலம்பலே இருக்கு. புலம்பவே கூடாது. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாவ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கதவை திறந்து விடுவார். பெண்களை கதவுகளை உடைக்கிறவன், இருப்பு தாழ்பாலை மதிக்கிறவன், அந்த பற்றி செஞ்சு ஒளிபடுத்த புதையையும் கொடுத்து ஒளி வேண்டி வைக்கிற கையை கத்துணும். இப்ப நீங்க இடம் பிடிக்கணுமா? இங்க கவனிமா, இடம் பிடிக்கணும்னா யார் இடத்த? நான் காலையில வந்து சில பேர் பார்த்து கீழே உட்கார மாட்டாங்க. அந்த சேரை பிடிக்கிறது வரும், சேரை பிடிக்கிறது வேகமா வரும். வந்து சேரை சில பேர் கௌரவம் கீழே உட்காருவாங்க. சில பேர் பார்த்த சேர்லேயே உட்காந்து பாடலாம். சேரை பிடிக்கிறது வரும். முதலாவது நீங்க இருதயத்தின் 2வது மாசம் தேவனை பிடிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? துதிக்கணும். என்ன செய்யணும்? அதுதான் தாவீது செய்யலாம். நான் கர்த்தரை எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு துதி வாய். அதனாலதான் ஆட்சிக்கு பின்னாடி நின்று அவனை என்ன பண்றாரு? துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, விசுவாச கேளையத்தான் பிரமோசன் நிச்சயம், துதித்து பாடி மடியை எரிப்போம், மடிந்து பாடி பாடணும், துதித்து பாடி இசையா தேவி பாடினான் அவளுக்கு விடுதலை, தேவி அவளுக்கு அடக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, துதித்து பாடி மடியை எரிப்போம், மடிந்து சரி
நோக்குகிறேன். பிரச்சனையை பார்க்கிறேன். பிரச்சனையை பார்க்கிறேன். பிரச்சனையை காட்டி இயேசு பெரியவர். பிரச்சனையை காட்டி இயேசு பெரியவர். பிரச்சனையை காட்டி இயேசு பெரியவர். யோனாவிலும் பெரியவர். ஆபிரகாமிலும் பெரியவர். அல்ல கையை வலமே தட்டி சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் நிகழ்ச்சியில் என்ன புரிகிறது? நான் என்ன செய்யணும்? ஒரு தொடர்பில் கொஞ்சம் அவங்களுடைய பெரிய 10 வயசா இருக்கும்போது ஒரு ஸ்லோகம் பண்ணி ஒரு குழந்தை வந்து முதல் நாள் தூங்கினார். குழந்தையில 6 மாசம் குழந்தையில பாதுகாப்பு அதே மாதிரி இப்ப நான் 32 ஆண்டு பிடி வந்துட்டேன். அவர் வரும்போது என் மகளை பார்க்கிறேன். இன்னைக்கு 2 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிருக்கிறார். அவங்க வீட்டுல பாஸ்ட் கடவுள் ஊழியிருக்கிறார். அதனால நான் பாடுறது நானும் நேசி அந்த திரும்ப அதெல்லாம் பாடலாம். 2வது பாடல கட்ட நான் சரி அவன் அந்த சாமிச்சு அவங்க இவங்க நடந்தான் சாமி அண்ணன் பாட்டு நான் மூணாவது அப்படி கட்டுக்கலாம். 3 பிள்ளைகளையும் ஆராதிக்கிற பிள்ளைங்க கேட்டாங்க. நான் எப்படி தகப்பன பாடி ஆராதிக்கிறேன் எப்படி அவரை என்ன பண்ணணும்னா வாய் ராஜாவை கொண்டு வந்துடும். பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு வந்து வெளியே கொண்டு வரும். பிள்ளைகளை வாழ்நாக்காம தலையாக்கவ கீழாக்கவ மேலாக்கவ இப்ப இருப்பதற்கான உங்க பிள்ளைகள் இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுவார். திருப்பது போல ஒரு சிலைக்கு திருப்ப போடும். எவ்வளவு கட்டுக்குள்ள இருந்தாலும் கட்ட உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா வார்த்தையை கேட்கிற தேவன் இருக்குது. அது காலம் செல்ல கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய தாயின் கருவுல முன்வைத்திருக்கிறார். உன்னை பிரிச்சிருக்கிறார். கவனிங்க. 12 வயசுல பிராமணர்கள் தன் பிள்ளைகளை பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க? கிளாஸ் நடத்துறான். கர்நாடிக் கிளாஸ் நடத்துறான். கர்நாடிக் கிளாஸ் நடத்தி அந்த 18 வயசுல சூப்பர் ஸ்டார்ல வந்து விஜய் சஞ்சய்ல பாத்தீங்களா? சூப்பர் ஸ்டார் ஹிட்ஸ்ல வந்து நம்ம பிள்ளைங்க பாருங்க அப்படியே அந்த ஆர்வத்தை நம்ம பிராமணம் செய்யலாம். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அதிகம். அந்த கடலை கடந்து முடித்து போகணும். அந்த பகுதியை பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அதிகம். அந்த பக்கம் போனாலே ஓசை பாடும். அதனாலவே 15 நாள் 20 நாள் திருவிழா கொண்டாடுவாங்க. தெரியாது அதுல உலகத்தில் உள்ள அத்தனை பிராமணரை
திருவிழா பார்க்கணும். வருஷத்துல 15 பண்ணி போடும் விசேஷமா இருக்கு. அத்தனை கர்நாடகாரனே திருவிழா பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா மாட்டி அரைச்சு சாப்பிட்டு நல்லா சின்ன கொடுத்து முன்னாடி தீபா பின்னாடி பாப்பா அப்படியே சைஸ் வச்சு இதே போடுது. எப்படி பசங்க எப்படி ஆசைப்படுறாங்க செல்லி எப்படியே அப்படிதான் இருப்பாரு. எப்படி சரி பண்ணிருப்பாரு. அவனை சொன்னாலே போதும் குடும்பமே ரெண்டு. அதே போய் பீஸ் வை என்ன பீஸ் வைக்கிறது. அப்படி பீஸ் வைக்காம போயிட்டா பரமாத்மா பூஜை நீ இருதயத்தை அனுமதிக்க நான் பேசுகிறேன். இருதயம் மாறும். தேவன் திருமணம் இருதயம் நீ தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு நானே தீர்க்கான கந்தரே சொல்லுங்களே துதிக்கிறவங்க இந்தோத்து போக மாட்டேன். துதிக்கிறவனை சட்ட முன்னாடி வைப்பான். இதுதான் இந்த வார்த்தைக்கு துதியின் அர்த்தம். ஆண்டவர் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் யாரையும் தெரிஞ்சுக்கிறார். யார் தெரிஞ்சுக்கிறார்? யூதாவும் தான் தெரிஞ்சுக்கிறார். யூதா முன் செல்கிறார். துதிக்கிறவன் தான் கண்டு முன்னாடி வைப்பார். நீ துதிக்கிறவன் உன் குடும்பத்தை நடத்த கண்டு முன்னாடி வைப்பார். ஆடைகளை சுதந்திரம் பண்ணி ஆண்டவர் தெரிஞ்சிருப்பாங்க. மகிமையாக இறங்குவார். பணியை போட்டு இறங்குவார். நீதி புஷ்பத்தை போட்டு இறங்கி வருவார். வார்த்தை கேட்கிறதே இருதயத்தில் இடம் இருக்கிறாங்க பேசுகிறது. அதனால தாவீது இடத்தை என்ன செய்யலாம்? ஆமே சொல்லுவோம், ஆமே சொல்லுங்க பார்ப்போம், ஆமே சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவது தாவீது ஆண்டவர் இருதயத்தை கடைபிடிக்க அவருக்கு தீர்மானத்தை பாருங்க. ஆசிரியை கேட்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி நான் தன்னை பின்தொடர வேண்டுமா? நல்ல கவனிமா, கவனிமா. அது பிடிக்குமானா என்று கேட்டா அதற்கு அவர் அதை பின்தொடர நல்ல கவனிமா. அதை பிடித்து திருப்பி கொள்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து மூன்று பார்த்து கொடையில நடைபெறுவது. இரண்டாவது தாவீது ஆண்டவருடைய நடவடிக்க அவன் எடுத்த தீர்மானம் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டான். கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டான். இந்த ஆலோசனை கேட்கிற பழக்கம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? உங்க சுய புத்தியில நடக்கிறீங்க, உங்க சுய புத்தியில நடக்கலாமா? உங்க சுய புத்தியில நடக்கிறீங்களா? உங்க ஆலோசனை நிக்கிறீங்களா? வார்த்தை கேட்கிற தாவீது கர்த்தர் தீர்மானிக்கிறீங்களா? ஆலோசனை என்ன ஆலோசனை கேட்டான்? அமலேக்கியர்கள் தாவீதுடைய கொண்டையின் கேட்டான். யார் அமலேக்கியர்கள்? 1700 கொண்டினார். 1700 கொண்டினார். வேற வந்து சொல்றாங்க. அமலேக்கியர் வேற என்ன? மந்தைகளை மேய்ப்பது. அமலேக்கியர் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வராங்க. அதனாலதான் மோசே காலத்துல, யோசுவா காலத்துல, சவுல் காலத்துல, தாவீது காலத்துல கொண்டு வராங்க அமலேக்கியர். சொல்லுங்க அல்லேலூயா. 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 வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை இரண்டாவது தாவீது இடத்தை பிடிக்க அவன் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்டான். நீங்க பெரிய தேவ பிள்ளைங்க ஆலோசனை உயிரிழந்த கட்டணம் என்ன செய்யணும்? நாட்டுக்கு பேருக்காரு லோன் வாங்க ஐசிசி லோன் வாங்க நாட்டு கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? நாட்டு கேட்கணும். நல்ல கவனிங்க. அர்த்தத்தை கேட்கணும். அர்த்தத்தை கேட்கணும். நீ ஒரு பிள்ளைய வயசு கூடி போயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை வேணும் உன் பிள்ளைக்கு. உன் வீட்டுக்கு நல்ல மருமம் வரணும். யாரு கேட்கணும்? அம்மா கிட்ட கேட்டா என்ன சொன்னா, நீங்க பழகுறீங்க, தமிழ்நாடு போய் நடுவில் போய் உங்களுக்கு பணம் கொடுக்கல,
மகளுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் பாருங்க. நான் பாக்குறேன், பையன் நான் பாக்குறேன். என்ன பண்ண 3 லட்சம் சம்பாதிக்கிறா, 3 லட்சம் சம்பாதிக்கிறா. மகன் மாப்பிள்ள 6 லட்சம் சம்பாதிக்கணும். இப்ப நான் சொன்னேன் 12 லட்சம் சம்பாதிப்பான் கையில இருக்காங்க. 12 லட்சம் சம்பாதிக்கிறான். அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனா அவன் அப்பப்ப தண்ணி அடிப்பான். வேணுமான்னு கேட்டேன். அவன் நம்ம மூஞ்சே குசுக்கு. அவன் நான் சொன்னேன், ஏம்மா, உன் பிள்ளை 3 லட்சம் சம்பாதிக்கணும். உனக்கு மறுபடியும் மருந்து வந்து 6 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு உன் பிள்ளைய 6 மாசத்துக்கு வருது, 8ஆம் மாசம் தீர்ப்பு கொண்டு காணாம போயிட்டாங்க. என்ன பண்ணுவேன்? உன் வீட்டுக்கு மர்மம் வரணும்னா நீ கட்டணத்தை கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். மகளுக்கு ஏற்ற கணவனை மருமான ஆலோசனை அவர்கிட்ட கேட்டா அவரோட செம்மையா பலன் செம்மையா பகல் சொல்லுவாங்க. செம்மையா நடத்துவா. அவர் நடத்ததில்ல தோல்வியே இருக்காது. அவர் நடந்ததுல மன உளைச்சலே இருக்காது. அவள் அழகா அவள் அழகா செம்மையாய் நடத்துவார். நடத்துவதில் அவரை போல ஒரு தெய்வத்தை உலகத்திலேயே பார்க்க முடியாது. கையை 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 ஒரு பழத்தை இருக்கிறார். ஆண்டவர் எப்படி எடுத்துக்கணும் மனிதன் கடைசியை சாதிச்சு மனிதன் அழைச்சிக்க இன்னைக்கு பழம் ஆண்டவர் கேட்காம சாம்பார் வைக்கணும்னா போட்டோமா கத்திரிக்காய் போட்டோம் கேட்டீங்கன்னா கசந்து போன முருங்கப்ப மதுரமா மாறும். நீ ஒவ்வொரு பகுதிக்கு அவர்கிட்ட கேட்டு செஞ்சா என்ன கேட்கிறான்? நான் போகமான்னு கேட்கிறான். ரெண்டாவது என்ன கேட்கிறான்? குடிப்பணம் கேட்கிறான். பேசுறாரு என்ன சொல்றாரு? ரெண்டாவது பிடிப்ப, மூணாவது அவரு ஏசி அவருக்குள்ள டிசி அப்படி போறாங்க. அப்ப அந்த அதிகாரியுடைய கமாண்டிக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சொல்லி அந்த 2 சொல்லி இந்த வேலை முடிச்சுங்க எல்லாம் போடுங்க. நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அந்த கமாண்ட் கேள்வி நான் வேலை வாங்க அதான் ஏன் வேலை. அப்ப ஏழு என்ன செய்யணும்? அந்த வேலையை செஞ்சான் கமாண்டிங்க. அப்ப நல்ல கவனிக்கணும். தேவன் செய்யற காரியம் காலையில் கேட்கலாம். போகவா வெடிப்ப அடுத்தது நீ இறந்து போனது திருப்பி கொடுக்கணும். அப்ப திருப்பி பெற்றோர்னா யார் ஆலோசனை என்ன நடந்துச்சு? போனான் அப்படியே இருக்கான். எப்படி வரலாம்? அவனே கேட்டது வெள்ளி பொண்ணு அவனு சொல்லி அவனை ஆரம்பம் ஒரு பேரோட கட்ட வெளியே கொண்டாரு. எப்படி வரலாம்? சிக்கலாக்கு பட்டம் எப்படி வருது? தீக்கரையா எரிந்து கொழுந்து விட்டு எரியுது. சிக்கலாக்கு உள்ள வரலாம் பார்க்கலாம். தாவீது எப்படி இருந்து நினைச்சுக்கோங்க. உடைக்கப்படலாம் தாவீது. எதிர்க்கப்படலாம் தாவீது. ஆனாலும் கட்டத்துல ஆலோசனை கேட்ட ஒரு ராஜாவா இருந்தான். வார்த்தையை கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. 33 ஆண்டு ஊழியத்தில் நான் பார்க்காத ஜீவானந்தம், சாம்திவுல, நெல்லை ஜெயராஜ், ஜிபிஎஸ், ஒன்னே மோசஸ், பத்மாமொழியர், சிபிஎம் பெஞ்சமின், அண்ணன் விக்டர் திருமராஜ், மாஸ்டர் மோகன், எம்எல்ஏஜி, சைதாப்பட்டில 25,000 சபையோடு நடந்தாரு. மோகன், மார்க்கநாத சார்பு எம்பி பேசுவார். இவங்களோட உட்கார்ந்து ஊழியம் செஞ்சவங்க.
இவங்கெல்லாம் சொல்லுங்க நடந்து போறாங்க ராபர்ஸ் ஜான் ஜோசப் வெளிப்பட்டு அப்படியே சொல்லுவார் பச்சை பணம் கட்டி அப்படி இருக்கு சொல்லுவார் ஜான் ஜோசப் இயேசு அடிக்கும் அனுராஜி இவங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துறாங்க கோயம்புத்தூர் ஜெவலிசாம் பேசி ஆனந்தஸ்தா இவங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துறாங்க இவங்களோட நம்ம முடிய நிறைய அனுபவம் நிறைய பேர் உருவாக்கத்தை அபிஷேகம் பண்ணாங்க இன்னைக்கு டிசம்பர் என் மூலமா சந்திக்கப்பட்டது 1992 நான் பிரசங்கம் கன்னியாகுமரி சாதாரண விசுவாசம் பண்ணாங்க மோகன்தாஸ் சொல்லுவார் ஆனா என்னோட பகுதி இருக்குங்களா எவ்வளவு மேன்மை வந்தாலும் நான் எவ்வளவு உயர்ந்தாலும் கர்த்தருக்கு ஆலோசனை நீங்க எவ்வளவு கஷ்டமா கூட வந்து நீங்க வந்து அந்த நோட்டீஸ் தலைமை இன்னைக்கே நோட்டீஸ் எடுத்து பாருங்க வளர்ந்தோம் இப்படி அவ்வளவுதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்துல சொல்லுங்க அவ்வளவுதான் சிரிச்ச மகமா பக்கத்துல உனக்கு எவ்வளவு சத்துக்கள் எழுப்பினாலும் சரி அந்த சத்துக்கள் கருத்து மடங்கடிக்க செய்யும் ஒரு தேவைப்பட்டவை அமலைக்கு முறியடிச்சு வெளியில வரான தாவினா அவனை விடுவாரா ஆண்டவர் கேட்டானே கேள்வி போகப்பா நம்ம என்ன பண்றோம் நான் ஏன் சொல்லுவேன்னா நிறைய பசங்க வாங்க பார்த்து பெரிய ஊழியர் கொண்டாட்டிக்கு ஆலோசனைகள் ஊழியர் கொண்டாட்டிக்கு ஆலோசனைகள் இவங்க ராமன் எங்கிருந்தவங்க எங்கிருந்தாங்க 10 பேர் வச்சு சபை ஆரம்பிக்கும் இருந்தாங்க தேவ சமூகத்தில் இருந்தவங்க ஏதோ அவரோட ஆண்டோட ஆலோசனை கேட்டவங்க 5000 பேர் வந்து சபை வந்துருச்சுன்னா யாருக்கு ஆலோசனை கேட்கறாங்க கொண்டாட்டிட்ட கேட்கறாங்க வார்த்தை தீர்வு ஆலோசனை இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு போகிறாங்க சீர்கட்டு போயிருக்காங்க அல்லது ஆலோசனை மனிதனை கேட்கிறப்போ இல்லையா அதே சமயத்துல நீ எப்படி வந்த எங்க இருந்து வந்த உன்னை எங்க புடம்பிட்டா உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட நீ எப்படி வந்த எந்த நேரம் முழுக்க அப்படியே நம்பிக்கை வாழ்ந்த இப்ப வளர்ந்த உடனே யாருக்கு ஆலோசனை கேட்கிற மனித இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்த மனிதன் திருமணம் பண்ணி ரசிக்கப்பட்டு வந்தா கூட ஒவ்வொரு பதிகளும் ஆலோசனை கேட்பாங்க அந்த முதலை மனைவி புரிஞ்சுவாங்க நான் இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த மனுஷன் கத்தனோடு சிந்தனை இந்த மனுஷன் கத்தனத்துல எது கேட்காம செய்ய மாட்டேன் அது என் பொட்டாட்டி தெரிஞ்சிருக்கேன் அப்ப முதலில் யாரும் நான் கொடுக்குறேன் கத்தனுக்கு தான் கொடுக்குறேன் அதுதான் நான் சொல்றான் ஓவா பிடிப்படாம் அதுக்கு என்ன சொல்றா தரப்பேன் ஓ பிடிப்பேன் நீ இழந்த பொழுதுதான் திருப்பி கொண்டு எவ்வளவுதான் நிஜாத்தில இருந்து எவ்வளவுதான் பட்டதாரியாக எவ்வளவுதான் படிச்சு அறிவு பத்திர ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் பின்னாடி ஒரு 10 பேர் ஆளு பணமா இருந்தாலும் சரி உனக்கு கோடியா பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அதெல்லாம் தேவசமுக செல்லாது வாங்கி தந்து அல்ல செல்லாது 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 நீ ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடந்த உன்னை செம்மையா நடத்தி நீ போகும் இடமெல்லாம் தேவனா கேட்ட ஒண்ணு செய் காரியம் ஆலோசனை கேட்டோட இருந்தா கற்றுங்களை விடவே மாட்டார் நீங்க மனுஷன் ஆலோசனை நடந்தா வெட்கப்படுவீங்க 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 சொல்லுங்க வெட்கப்படுவீங்க ஆண்டவனுக்கு போதித்து
நடக்கு பாதையே அது ஒரு காட்டிலே பயப்படாதே நீ வாய்த்தது அழகு போதித்து ஒன்னே கண் வைத்து ஆலோசனை ஒன்னே கண் வைத்து அறிவுரை நான் கூறுகிறேன் உனக்கு அறிவுரை நான் உனக்கு போதித்தேன் நடக்கிற வழி நடக்காத செவியா இருக்கும் ஈசாக்கு இதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார் ஈசாக்கு இதை விதைத்து உன்னையும் ஆசீர்வதித்தேன் உன்னையும் நான் உனக்கு போதித்து எனக்கு பாதையை நல்ல கலவையில் இன்னொரு கனமாக நான் உனக்கு அறிவும் புத்தி எதுதான் அர்த்தம் பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு புத்தியை கொடுத்தது அவர் பிள்ளைகளை சரியா நடந்தது அவர் ஆனா பிள்ளைங்க கவனமா கவனித்து அவரு வழியில நடக்கும் அவர் என்ன சொல்றாரு என்ன கமாண்டிங் கொடுக்குறாரு கமாண்டிங் வேலை செஞ்சா செய்யணும் அனாவசிய மூமெண்ட் அவங்க கழுத்தையே கையை தீர்க்கிறது ஏன்னா ஆகும் பிபி இல்லாத சுகம் வந்துடும் இல்லாத சுகம் அப்புறம் நீ ஜிஹெச் தான் போகணும் அப்புறம் மாத்திரை தான் போகணும் டென்ஷன் ஆகிடுவார் பக்கத்துல கொடையில நினைச்சு சொல்லி இது உனக்கு தேவையானதா அப்படிங்கிறதமா உனக்கு தேவையா சொல்லு மரியாதையா சொல்லு மரியாதையா யாரோட ஆலோசனை கேட்டா உனக்கு வீக்னி சுமார் எந்த வியாதி வராது கர்த்தரே உன்னை முன்னிருந்து நடத்துவா உன் போனதாவே செவியாக்குவா ஐயோ கடமை காட்டி ஐயோ கடமை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட ஆலோசனை நீங்க புடவை எடுக்கிறது ஆண்டு ஆலோசனை அந்த புடவை எங்க எடுக்கணும் பாடி சரணாமலையா டீ நகர் போட்டிங் சரியா டீ நகர் சென்னை சிங்கப்பூர் சரியா சென்னை ஜெகசங்காவையா அதை நான் ஸ்டோர் இல்லையா அப்படின்னு அப்பா நீங்க கேட்கணும் கேட்டா உன்னை எந்த போய் என்ன துணி வாங்கணும் அதெல்லாம் நடத்தி சரியா அன்னைக்கு சபையில கட்டில உட்கார்ந்தா எல்லா கண்ணும் புடவே எங்க வாங்குனீங்க அப்படி அதுல இருந்து கண்ணிலே பொண்ணே போடுவா ஆலோசனை நடக்கிற ஜனங்கள் சீர்கிட்டு போக மாட்டாங்க சீர் தூக்கி பார்ப்பாங்க சீர் குறைந்து நடத்துவார் மகிமையா நடத்துவார் தோல்வியே இருக்கார் எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொண்டு பொண்டாட்டி கொடுத்தா சில பொண்டாட்டி மாதிரி புத்தி வசதி இருக்கிறார் புத்தி வசதி பத்தி பேசியிருக்காரு 24 அந்த 10 நாள் அரசியல உழுந்து அதுக்கு அந்த மனுஷன் பாம்பா அவன் காலையில போட்டு வந்து நைட்டுல வருவான் அவனை தூங்க மாட்டான் தப்பு போனதா அவனை குத்தி கிண்டி கிழங்கு எடுத்துருவா சொல்லுங்க சொன்னாரு நான் வீட்டுக்கு போய் 15 நாள் ஆச்சுனாரு ஏன் கேட்டு ஏன் அசமத்துக்கு தான் படிச்சு தூங்குறாங்க ஏன் ஐயோ பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்தே அழுந்தேயா ஒரே ஐயோ வாங்கினாலும் புடவை வாங்குறாங்க சாதாரண கூட கட்டி சொல்லுங்க இது ஒரு படமா புத்தி அறிவு கொடுத்திருக்கார் குடும்பத்தை எப்படி நடத்துன்ற மலிவு கொடுத்திருக்கார் நல்ல கவனிங்க நிறைய பேர் நம்ம விசுவாசிங்க இந்த கடை எப்படி வருது
பிள்ளைங்க படிக்க வைக்கிறேன், அம்மா சொன்னாங்க 10 பாத்திரம் செய்கிறேன், வீட்டு வேலை செய்யறேன், அதுக்கு சிற்ப சம்பந்தம் சேர்த்து வச்சு பிள்ளை படிக்க வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. சில பேர் தின்றதுக்கு ஆட்டுக்கறி கட்டுக்கு ஒரு ஐயா வாங்குற சம்பளம் தான் கட்டணும் வச்சிருக்காரு. சில பேர் ஒரே சம்பளம் கவனிச்சு பாருங்க. தின்றதுக்கு உங்க வாழ்க்கையை நல்லது வச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் நடத்த வேண்டிய வழியில் உங்களுக்கு நடத்த விரும்புகிறாரு. இந்த வருஷம் நீ தீர்மானம் பண்ணிடு. ஆண்டவரை கேளு, ஆண்டவரே நான் போகவான்னு கேளு, நான் பிடிப்பனான்னு கேளு. கர்த்தர் சொல்லுவார், ஓ பிடிப்ப, நீ இழந்து போன 2024 இழந்து போன அத்தனையும் 2025 நீ பெற்றுக் கொள்வாய். நான் உங்களுக்கு கையில் வாங்கினேன், தகப்பனுடைய ஆலோசனை நீங்க நடந்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு அந்த பின்வாங்கவே மாட்டேன். அப்படி நடத்தப்பட்டதுனால ஆண்டுகள் இருக்கேன் உள்ளிட்ட ஓட எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டு விழா நம்ம போட்டது எல்லாத்துக்கும் வயசுல 80 வயசு நம்ம கவனிச்சு பாருங்க. ஏன் சொல்றேன்னா ஆலோசனை, அந்த ஆலோசனை இருந்தீங்கன்னா இந்த சென்னை பட்டணத்தை கணக்கை எழுப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டது, இந்த பட்டணத்தை எழுப்பதற்கு அவ்வளவு பிரயாசப்பட்டது. சாதாரண குடும்பத்தில் பிறந்த கலப்பட முடியாது, முடியாது, வறுமையில மாற்ற சட்டைக்கு பார்த்து இருக்காது, ஊசி போட்டு போட்டு தச்சு தான் ஸ்கூலுக்கு போவாங்க, நம்சல் ஊசி போட்டு தச்சு போனாங்க. கவனிச்சு பாருங்க. அப்படி எங்க அம்மாவுக்கு தாவியில கூட ஏதாவது இல்லை கடைசி 4 ஆண்டுகள் தான் கட்டிட்டாரு. என் மூலமா என் முழு குடும்பமான ஏற்றிட்டாங்க. என் அக்கா தம்பியான மாமனார் எல்லாம் ஏற்றிட்டாங்க. முழு குடும்பத்தை சேவிக்கிறோம். கவனிச்சு பாருங்க. அப்ப கத்தை இதை கொஞ்சம் திட்டம் சொல்லிருக்காரு. எங்க அம்மா பறிச்சுட்டாங்க, எங்க அப்பா பறிச்சுட்டாரு. ஆனா இந்த தலைப்படி நோடு வந்துட்டே இருக்காரு. சின்ன சின்ன காரியம் ஆலோசனைகள் நான் சொல்லணுமா? தாவீது கட்ட சொன்னார், ஆலோசனை கேட்டான். நீங்க ஆலோசனை கேட்கிறவங்களா இருந்தா கர்த்தருடைய இறுதியை கடவுள் செய்வீங்க. பலருக்கு சொல்ல, நீங்க ஆலோசனை கேட்கிறவங்களா இருந்தா கர்த்தருடைய இறுதியை ராமேஸ்வரம் பாப்போம், சீக்கிரம் பாப்போம். 3வது தாவீது திருமணம் சீக்கிரம் தாவீது திருமணம் சீக்கிரம் 29 இப்படி மனப்பூர்வமாய் நான் ஏமாத்துறோம், ஜனம் ஏமாத்துறோம். பைபிள் பக்கத்து பாசத்துல 3வது தாவீது கர்த்தருடைய இருதயத்தை இடம்பிடிக்க அவன் எடுத்துக்கிற தீர்மானம் கர்த்தருக்காய் கொடுத்தான். கொடுத்தான். இந்த பணக்க தோஷம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? கொடுக்கிற இணையம் கொடுக்கறதே இருக்கா? நீங்க கொடுக்கிறவங்களா? பிசுநாரியா தாராளம் உள்ளவர்களா? பிசுநாரியா? தேவநாயகத்தை எப்படிப்பட்டவனா சொல்லிருக்கான். தேவநாயகத்தை எப்படிப்பட்டவனே? கிள்ளி கொடுக்க மாட்டார். அவன் சொன்னார், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பாரு. தேவநாயகத்தை அழகான போல அழகு ஊத்த மாட்டாரு, அதிகமா ஊத்துவாரு. அப்ப அவருக்கு கருத்துல வாங்கி உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஏமாற்றேன். நீ கதை எப்படி இருக்குன்னு சொன்னாரு, எதை நினைக்கிறியோ அதையே 10 ரூபாய்க்கு போடுற காணிக்கைன்னா 10 ரூபாய்க்கு போடுற 10 ரூபாய்க்கு பணம் கொடுத்துருவாரு. 100 ரூபாய் போட்டா என்ன கேட்கமா? 100 ரூபாய்க்கு போட்டா 1000 ரூபாய் போட்டா தேவனை அடர்ந்து ஊத்துறது அதிகம். அதுதான் தாவீது கண்டுபிடிச்சாரு. என்ன சொல்றோம் தெரியுங்களா? ஒரு அரசு ராஜா அவ சிசுவுக்காக அவ என்ன தெரியுங்களா? எங்க அப்பா நாட்டை தெரியல,
ஆண்டவர் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை தெரிஞ்சிட்டாரு. அதனால அவரை கொடுக்காம நான் வாழ்ந்துக்க முடியுமா? நீங்க டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா விதவிதமான டெஸ்ட் இருக்கு. பீரோட டெஸ்ட் கலந்து போய் பழைய சட்டை போட்டு வாழ்க்கை எங்க அம்மா சந்தையில வாங்கி கொடுப்பாங்க. அதனால அந்த சட்டையை போடுவோம், ஆண்களை போடுவோம், அந்த சட்டையை போட்டு வாழ்ந்துவேன். ஆனா இன்னைக்கு ஹலோ மனைவி ஒரு பழக்கம் இருக்கு. யாரும் மனைவி கிளாஸ் இருக்கிறேன் பெரிய கிளாஸ் ஒரு மாசஸ் வந்து டீ கொடுப்பாங்க. அந்த டீ குடிச்சா அந்த மாசம் குடிச்சாங்கன்னா மூக்குல வந்து ஒட்டி ஏன் தெரியுங்களா? அவங்க அந்த பாஸ்ட் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு சூழ்நிலை பார்த்து நம்ம மனிதன் ஒரு 5 புடவை கொடுத்தாங்க. அதை 2 பட்டுப்புடவை கொடுத்தாங்க. அது சந்தோஷம் தாங்க பட்டுப்புடவை பார்க்கறது. அவங்க ஆனா அந்த மனசை புடவை சாப்பாடு பிஸ்கட்டு எப்படி படிப்பு பணம் இவ்வளவு வாங்குறேன் இவ்வளவும் நான் வாங்குறேன். வார்த்தை கேட்கிறேன் எச்சி கையில சேர்த்துக்காக வர்றேன். எச்சி கையில சில பேரு வாயிலே வர சொல்றோம், வாயிலே வர சொல்றோம். அது இல்லாம எதை நினைக்கிறாங்க தத்துல புள்ளி கிடையாது. ஏன் போட்ட கோயில முழு ஆசை நீ இருக்கிற தாராள உனக்கு அந்த மனப்பூர்வம் பொறாமக தாவிது உன் கரத்துல வாங்கி உனக்கு கொடுக்குறோம். இதை கொடுப்பதுக்கு நான் இவன் மாத்திரம் உனக்கு 30 நாட்கள் உனக்கு உழைப்பதற்கு ஆண்டு வெள்ளத்தை கொடுத்தாருல, சுகத்தை கொடுத்தாருல, நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது உன்னை பாதுகாத்தாருல, அரசாங்க சம்பளம் கொடுத்தது இல்லையோ அவரே உன சம்பளத்தை கூட்டி கொடுத்து நடத்தி வந்தாரு. தாராளமா கூடாது தாண்டி என் ஜன மாத்திரம் நான் மாத்திரம் எனக்கு இன்னமும் ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். நான் சொல்ல வாழ்க்கை இந்த 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எழுதி கண்டுபிடிப்போமா அந்த பணத்தை நான் எங்க போகுது படிக்கிறது அது சில நோட்டுல பாத்தீங்கன்னா 16 தனிமை 10 ரூபாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி அப்போ தேவனாக கருத்து எப்படி வச்சிருக்காங்க செகண்ட் நான் சொல்றேன் என்ன பாத்தீங்க சிலவல் ஜனங்க பச்சை பார்த்து ஜஸ்ட் பண்ணாங்க அது ரெண்டுமா நீ அந்த கந்திரிகளோடு பணத்தை போய் புரிகிறமா போகிறாரு அது தேவன் பாக்குறாரா பாக்குறாராமா நீ யாருக்கு கொடுக்குறான்னு நீங்க வந்து நினைச்சுப்பாரு. நாங்க சில ரிசல்ட் காட்டிக்கிறோம் கொடுங்க அது ஒரு அம்மா நிறைய நம்ம கவலை போட்டுட்டா மறக்கவே முடியாது தெரியும் வேற இருக்கா சிறப்பு காணிக்க ரவேகா ஆமா கவலை வச்சு பார்த்தேன் அதை பார்த்து 14 இடத்துல கையில 100 அல்லேலூயா அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பு காணிக்க ரவேகா உடனே 100 ரூபா அதுல 14 இடத்துல கையில் வருது பிளாஸ்டிக் போட்டு வச்சு அது ஒரு சிறப்பு காணிக்க ரவேகா நீ எதை விதைக்கிறீங்க அதுதான் இருப்ப. நான் மாற்றவே இல்லை கையில மாற்ற கையில நான் சொல்லு நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது சொல்ல முடியும் அதே நீ தாராள உள்ளவரா இருந்தா உன் தகப்பன் தாராள உள்ளவர் நீ ஆராதிக்கிற ஆண்டு தாராள உள்ளவர் அதனால தாவீது சொல்றான் பாருங்க உன் கரத்தை வாங்கி உமக்கு கொடுங்க இத குடும்பத்தை நான் எப்பாத்துல இந்த பணமே ஒண்ணுடலையா நீ கொடுத்தது ஆட்டுக்கு முன்னாடி போனவன் வேற வேற ஆட்டுக்கு முன்னாடி போனவன் எங்க அப்பா என்ன மதிக்கல நீ
நீ என்ன பதினஞ்சு ராஜாவா என்ன அபிஷேகம் பண்ணிருக்கீங்க ஐயா. எங்கேயோ கிடந்தவனை குப்பையில கிடந்தவனை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. இந்த மேன்மை யாரால வந்தது? உம்மால். சாப்பிட நினைச்சு பாரு. லாக்டவுன்ல கிடக்குறான் இந்த பசி பட்டியல சாப்பாடு யாருக்கு சரி இவனால நான் விசாரிச்சு நல்லா மட்டும் கொடுத்து ஸ்டாம்பை கொடுத்துட்டு அல்லாரும் கட்டிட்டு வந்து வேற அப்படி கட்டிட்டு வந்து சொன்னாங்க. இவ்வளவு மேலான அவருக்கு நீ கணக்கு பழகுங்க. அவருக்கு நான் கணக்கு பார்க்கவே மாட்டேன். கணக்கு பார்க்கவே மாட்டேன். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நான் தீர்மானம் பண்ணிட்டேன். தாராளமா கொடுப்பேன், உற்சாகமா கொடுப்பேன், உதாரணமா கொடுப்பேன். அந்த தீர்மானம் மூன்றாவது நாளில் இடத்தை பிடிப்பது செய்திருக்கா ஒரு கருத்தை வாங்கி கொடுப்பேன். அப்ப இந்த வருஷம் தீர்மானம் கொடுப்பது தாராளமா கொடுப்பாங்க, உற்சாகமே கொடுப்பேன். நான் எனக்கு கொடுக்கறது இல்லை. கண்ணாடிக்கு பார்ப்பேன். நான் உட்கார்ந்து சேர்ல ஒரு ஜோன் நீங்க பேங்க் வந்திருக்கேன். நான் 30 நாள் போலீஸ்ல உழைச்ச சம்பளத்தை இந்த பேங்க் கொடுத்தாரு. பேங்க் கொடுக்கல, நீ கொடுத்து இந்த பேங்க் நான் வாங்க வந்திருக்கேன். வாங்குற பணத்தை வாங்கி பார்த்து பையன் போகணும். அதுலயும் பாப்பா பண்ணிட்டு அதை வந்து பணத்தை எண்ணி பார்த்துட்டு பழைய காரணம் ஒதுக்கி புது காரணம் அதை போகுது. அதுல திக்கப்பட்டு கை அந்த பணத்தை புது பணத்தை வச்சு பால் ஆண்டு ஆட்சியை பார்த்து சத்தம் வரும். ஆட்சி பார்த்து என்ன பண்ணுவோம்? ஏன் சத்தம் வருது? அது ஒரு கம்பி கொடுத்துருக்கோம் ரோட்ல. நீ எடுத்து பார்த்து 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 ஒரு கம்பி அதை ஆட்சி பார்த்தேன். அதுதான் அதைதான் அப்பா ஒரு ரசம் பார்ப்பேன். அதுதான் பழக்கமா வச்சிருக்கிறது. தேவனாய் கர்த்தரை எந்த அளவுக்கு கேள்விக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கேள்வி. அந்த அளவுக்கு என்ன காரணம் வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. பணக்கார காலத்துக்கு சாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையா செய்வா. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கையத்தட்டி மயக்கத்து பாடணும். ஆராய்ந்து முடியாத காரியங்களோ, எண்ணி முடியாத அதிசயங்கள், செய்பவரே செய்பவரே செய்து முடிப்பவரே. அல்லேலூயா. செய்பவரே முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள், யோசிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத
இப்ப செய்வார், உடனே செய்வார். தாமதமே இருக்காது, சாக்கு போக்கே இருக்காது. இமிடியேட்டா ஆக்சன். இமிடியேட்டா ஆக்சன். இமிடியேட்டா இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் முகாசம் எதிராக போன நாடு நாடு போன நரேந்திர மோடி அவர் எடுக்கிறாரு, அவர் எடுத்தால் முடிவு எடுத்தால் உயர்வு வச்சுட்டார். இந்த வெள்ளிவாக்கமே எடுத்து விரிவுபடுத்தி காட்டான செல்லவே வெள்ளிவாக்கமே வந்து ஆண்டவரே போய் பாருங்க, மனைவி ஆயிரத்தி பாசஸ் போய் பாசஸ் தான் கம்மினா போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அந்த ரிப்போர்ட் ஏற்கனவே பண்ணாங்க. ஒரு சத்துக்களுக்கு நடுவில் ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி ஒரு தலையை என்ன அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிறுவனம் செய்யறவனாக சத்தமில்லா காணிக்க போடல. மாஸ்டர் பாக்குது 5 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் எல்லாம் மணி வசூல் இருக்கு. 1 ரூபாய் இருக்கு கம்மோட கூடுது. பாஸ்டர் சொன்னாருமா மணி வசூல் என்ன இருக்கு? என்ன விதைக்கு தாவீது விதைச்சான். அதனால்தான் மரணத்தினுடைய வரைக்கும் கட்டு அவனுக்கு முதலிடத்தில் அறிவுகிறானா 64 புத்தகத்தில் பைபிள்ல அவனுக்கு ஸ்தானம் கொடுக்கிறது. அவனுக்கு ஸ்தானம் என்ன பேர் அவனுக்கு? சங்கீதக்காரன். சங்கீதக்காரன் விரும்பி 66 புத்தகத்துல அவனுக்கு ஸ்தானம் கொடுக்கிறாங்க. ஏனென்றால் அவனுடைய பொருள் அத்தனை கட்டுப்பாங்க. நான் சொல்லிட்டு மாதிரி சும்மா விசுவாசிகளுக்கு நடிக்கிறதுக்கு தேவை மாட்டார். இங்க வந்து அந்நிய பாஷா ஆக்கா பூங்கா சீக்கா பூங்கா பண்ணா தேவா போக்கா அவளை போல கொடுக்கிற தாமான மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்களை கொடுக்கணும், வாங்கியே ஒடுக்கமே வாழ்க்கையில கைவிடவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. நல்லவரே 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 சாதாரணமானவன் அல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன்.
அவரை நோக்கி பார்த்த முகங்களோ பிரகாசமடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்களோ வெட்கப்பட்டு பழுதை செலுத்தது. அதனால என்ன பண்ணணும்? வீட்டுல சொல்றாரு, நீங்க நம்ம வரவேண்டிய பணம் அரசாங்கம் வந்துச்சுன்னா அது வந்து அப்படியே கட்டுரை பணம் அது போய் ரிசல்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு யாரும் கேட்டாரு சொல்றாரு. மாமியார் பேசுறாரு, மாமியார் மனைவிட்ட சொல்றாரு. மனைவிட்ட சொன்னா மனைவி என்ன செய்யுமா? சரி நான் தான் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு அது சொன்ன உடனே ஒரு நாளைக்கு நீங்க போறீங்களா? அவங்க நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து போலாம். 1000 34,000 வந்து போகல. சொல்லுடலே நாலாவது சீக்கிரம் பார்க்க முடியாது. அது நாலாவது தாவீது கர்த்தர் இருதயத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன? பசிவரத்தை சொல்லி ஒன்று சாமுவேல் பசி 2 சாமுவேல் 24 14 இது சொல்லி முடிக்கும். அது 2 சாமுவேல் 24 அதிகாரம் 17 தாவீது கண்டபோது இந்த ஆடுகள் என்ன செய்யுது? கண்டபோது என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீது 4வது செய்த கண்டுபிடிங்களா? விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணினான். எல்லாரும் என்ன பண்ணாங்க? தாவீது சொல்லிச்சான். அதெல்லாம் சொல்றேன். படம் முடிப்பேன், எப்படா பேர தூக்குவோம், எப்படா சிரிப்ப மாட்டுவோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவே சொல்லும் போது பேர மாட்டோம். உள்ளே சொல்லும்போது சிரிப்ப போட்டேன். ஆத்மாவே சொல்லும் போது பசங்க போயிடும். அவர் செய்த சகல உபகாரம் வீட்டுல போய் மாட்டோம். அப்படிங்க விரும்புகிறேன். 4வது தாவீது என்ன பண்ணாமா? முதலாவது என்ன பண்ணாமா? சொல்லிச்சான். 2வது 3வது 4வது யார் இவன்? இஸ்ரவேலுக்கு ராஜா. என்ன பண்ணாமா? என்ன பண்ணாமா? யாரு பண்ணா? இதான் பாயிண்ட். ராஜா யாருக்கு என்ன பண்றான்? ஜனங்க யாரு பண்ணணும்? ராஜா மாசுவீங்க, நீங்க ராஜா மாசுவீங்க, ஆயிஷாக்கு பதில் செய்யுங்க, சோதரோட கடவுள் ஆலயம் வரணும். நீங்க ராஜா நாங்க போவோம். யாராவது சொல்றீங்க? அவரோட காமக்காரன் அவங்க உங்க யாரை சொல்றீங்க? அவர் நல்லா இருக்கணும், சுகத்தோட இருக்கணும், பூர்ண வயசோட இருக்கணும், மோசியை போல 120 வயசா இருக்கணும். அப்ப யாரை சொல்றீங்க? அப்ப யாரும் சொல்லுவாங்க, ராஜாக்கள் சொல்லுவாங்க. ராஜாவே இறங்கி வந்து ஜனத்துக்காக பண்ணுவாங்க. நம்ம சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அதாவது மற்றவர்களுக்காக யாரும் பாக்குறாங்க
தாவீது பைபிள் கொடுத்து ஆங்கில பைபிள் கொடுத்து தாவீது எப்படி பார்த்தான் நேரடியே பார்த்தான் செத்து விழுது வாதை கொரோனா வந்துச்சா 2 வருஷம் கொரோனாவை செத்தாங்களாமா 8 வருஷம் சமைக்க மாஸ்க் போட்டுக்கியா இங்க ஒரு சேரு அங்க ஒரு சேரு பாத்தியா அல்லேலூயா வாதை வந்துச்சாமா தாவீது காலத்துல எப்படி கொஞ்சம் வாதை வந்துச்சு என்ன காரணம்னா அனாவசியம் போகுது தாவீது சொல்றாரு சென்சிட்டிவ் தப்பு பண்றாரு அப்ப பண்ணவே கூடாது அதுக்கு தூதர் அந்த தளபதி அனுப்புறாரு தளபதி அனுப்பி போய் சென்சிட்டிவ் நான் தளபதி சொன்னான் தாவீதே நீ சீரியல் தளபதி செய்யக்கூடாது ஆண்டு விரோதம் பண்ணான் அவனே சொன்னான் தளபதி அதை சொன்னான் அதை மீறி நீ பேருறான் அதை பாதுகாட்டி தான் தாவீது இப்ப அந்த என்ன பண்றாரு தவறை உணர்ந்து செத்து உலக கணத்தை பார்த்து தன் கணத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு இருந்தா போகணும் நான் தவறு செய்த என் ஆண்டு அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீ அவங்களுக்கு மறுமொழி உண்டு ஊட்டி வளர்ந்தார் ஆமல யோபு தெரியுமா உங்களுக்கு யோபு தெரியுமா யோபு தன் சிறையினால விலங்குகள் செய்தனால கர்த்தர் யோபுடைய சிறையில் திரும்பினாரே அப்ப நீ என்ன பண்ணணும் நிறைய பிரச்சனை சந்திக்க வாழ்ந்து புரியாத கடிதம் வாழ்க்கையில நம்பிக்கை வந்து என்ன கோடி தாண்டி போயிட்டு இந்தியா பல மொழி பேசுற இந்தியா ஆசிரியை நம்ம பக்தப்பட்ட மனித திரும்ப பண்ணி நம்புகிறேன் 3 மாசத்துக்கு மனித நாடு இலங்கை கண்டுபிடிக்கிற ஸ்ரீலங்கா போறாங்க இன்னைக்கு செல்போன் அன்னைக்கு செல்போன் கிடையாது குழந்தையும் கிடையாது மணி 3 மாசத்துக்கு போறாங்க இலங்கை போறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நீ இலங்கை போகும் அம்மா அப்பா கொடுக்குள்ள சந்திச்சு வந்து 10 நாள் அது சொல்லுமா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் குண்டுமலை புரியணும் போய் சேர்க்கமான புதுசா திரும்ப தமிழ் அதனால நீ எல்லாம் வரக்கூடிய போலீஸ்ல பணியாளர்கள் எல்லாரும் காசு கொடுக்கணும் போலீஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு மணி போயிட்டாங்க 10 நாள் ஆயிடுச்சு மணி வரல 20 நாள் ஆயிடுச்சு மணி வரல 30 நாள் ஆயிடுச்சு மணி வரல மனதால் பாதிக்கப்பட்டு 10 நாள் போய் லாக் ஆகுறாங்க யாழ்ப்பாணத்தில் லாக் ஆகுறாங்க இதை தம்பி மாட்டாங்க 2 மாசம் ஆச்சு வரல 3 மாசம் ஆச்சு வரல மனைவியால் பாதிக்கப்பட்டு ஒரே டென்ஷன் இருக்கு மூட்டை சொல்லுக்கு போயிருக்கு என் அம்மா எங்க அக்கா அவங்க போயிடுச்சு சமாதானம் போயிடுச்சு 4 மாசம் ஆச்சு மணி வரல தம்பி லண்டன்ல படிச்சிருந்தான் லண்டன்ல லீவுல யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இது நடக்குது செல் அவன் மேல விழுது செல் அடிக்கலாம் அதனால தனியா போடுது கை துண்டா செதறி விழுது உடல்ல சரிஞ்சு முட்டை கட்டி தான் அவனுக்கு அரமானம் ஹலோ மறுபடியும் வீடு யாழ்ப்பாணத்துல 30 நாள் சிங்கள நாட்டில் இருக்குது அறியாம் கடைசி இந்த வியாபாரம் தெரியுங்களா பிரபாகரன் என்ன செய்வாங்க பிரபாகரன் அந்த மாதிரி யுத்தம் நினைக்கிறாங்க கவனி முடிக்க விரும்புகிறேன் இயேசு அறியாத காலம் இயேசு யாருன்னு தெரியாது இயேசு எப்படிப்பட்டது தெரியாது துர்மார்க்கம் வாழ்க்கை நிறைய சிகரெட் குடிக்கும் வெட்டப்பழம் அதிகம் பயங்கரமா அந்த கவனிக்கலாம் அப்படி கவனிக்கலாம் போலீஸ் அப்படி கவனிக்கன்னு சொல்லுங்க துர்மார்க்கமா வாழ்ந்துருக்காங்க 8 மாசம் ஆச்சு மணி 9 மாசம் ஆச்சு சத்துக்காக உயரம் சொல்றது
மனைவியாக பாதிக்கப்பட்டு ஒரு ஆதி காதல் பேசும் சாவு வாழாது எப்படி பேசும் 3 நிமிஷம் பேசுறாங்க நைட் எங்கேயுமே இருக்கும் நைட் ஆகணும் கத்துவோம் 12 1 மணி ஆனா அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யும் நைட் 12 1 மணி தான் நான் தூங்க மாட்டேன் அம்மா தூங்க மாட்டேன் அக்கா தூங்க மாட்டேன் அதனால எங்க அக்கா சொல்றாங்க அம்மா தூங்க அக்கா தலைமை ஒரு அக்கா நாங்கள் ஒரு அக்கா நடுவில் படுத்துறோம் நைட் எங்கேயுமே நீங்களும் நான் 9 மாசம் ஆச்சு மணிக்கல 10 மாசம் ஆச்சு வார்த்தை கேட்கறதே இருக்கும் இயேசு அறியாத காலம் இயேசுவே யார் நான் கிறிஸ்தவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்தாங்க அப்படியே பாருங்க பாரு சரி மனைவினா வரலையே அப்படி சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க ஒரு கோயிலுக்கு மனைவியில எந்த கோயிலுக்கு போங்க இப்போ கோயிலுக்கு போய் சொல்லுங்க என் மனைவி நல்லபடியா இறங்கி வந்துட்டா ஒரு 100 தேங்காய் உடைக்கணும் 100 தேங்காய் உடைக்கணும் சில இடங்கள் போய் சொன்ன வேண்டுதல் பண்ண என் மனைவி நல்லபடியா இறங்கி யாருக்கு சொன்னாங்க வேளாண்மையில சொல்றேன் வேளாண்மையில போய் சொல்றேன் எனக்கு ஒரு பேர் வேளாண்மைக்கும் 82 கிலோமீட்டர் அம்மா நடக்க வச்சு போறாங்க வாழை கத்திரிக்கை மனைவி சொல்லி வாழை கத்திரிக்கை நடந்தே எப்படியே மனைவி 3 மாசம் தெரியும் 11 மாசம் தெரியும் படுத்த படுக்கை 4 மாசம் கிளாஸ் நடு தேவனாய கருத்து செய்த அனுபவம் சொல்லி எங்கும் பிரச்சனை பிடிக்க கொடுப்பது தாவி விண்ணப்பம் பாருங்க அடுத்த படுக்க கீழே படுக்கும் அதை கட்டி கொடுத்த பழத்தை படுத்துருக்கேன் வீட்டுக்கு சகோதரி அந்த சகோதரியோட கூட படிச்சவரோட காலேஜ் படிச்சோம் அது பார்த்து சொல்றாங்க தம்பி முடிச்சுட்டு இருக்கிறான் சென்னையில் ஒரு பண்ணி பார்க்கலாம் கல்யாணம் பண்ணான் எப்படி போய் 3 மாசத்துக்கு வரணும் 3 மாசத்துக்கு போனா 11 மாசம் மனதை பாதிக்கப்பட்டான் அதனால நாங்களும் எவ்வளோ போயிட்டோம் அவங்க சொல்றாங்க வந்து பயப்படாதீங்க நீங்க சரிகளை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடையில ஏசு நம்மோட விவசாயம் நடத்தார் விவசாயம் தான் பாதுகாப்பு பொதுவா கோவில் கேள்வி நடத்தார் ஒரு வேலை அங்க போனா ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு 7 விடுதலை கிடைக்கும் இங்க வீரப்பன் விடுதலை கிடைக்கல இவருக்கு கிடைக்கும் சொல்லி கொடுப்பாங்க மாறி சேதம் லாஸ்ட் நம்ம வந்து பாருங்க அந்த அம்மா மாதிரி கையில ஒதுக்கணும் லாஸ்ட் வந்து பாஸ்ட் தமிழ் பேசினாங்க சொல்லுமா 11 மாசம் 7வது கோயில் எதுவும் கோயில் எங்கேயும் பதில் கிடைக்கல அந்த பாஸ்ட் நேரம் சொன்னாரு மனைவி வந்து ஒரு மாடு அனுமதி பண்ணியிருக்கேன் மனைவி சாவுல உயிரோடு இருக்காங்க மணி 12 காலம் வந்து யாரும் பண்ணல உங்க மனைவி சாப்பிட்டு இருக்காங்க மதுரை அடிப்படை வந்து வானம் மதுரை மதுரை அடிக்கலாம் மானாமதுரை இறங்கும்போது ஐயோ அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல பாஸ்டர் சொன்னாரு இன்னையிலிருந்து 21 நாள் இருக்கீங்க உங்க மனைவியை கர்த்தரே கொண்டு வருவார் அந்த பாஸ்டர் ஒரே கேள்வி கேட்கறது பாஸ்டர் சொன்னாரு தெரியுது 11 மாசத்துக்கு பாட்டு எல்லாம் சோதனையை சொல்லிட்டாங்க அதான் நீ பயப்பட கடைபிடிக்க அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல்ல பயப்படுவாங்க பைபிளை கொடுத்தாரு பைபிள் வாங்கி சொன்னாரு அந்த நாள் பைபிள் வாசிக்க பைபிளை கொடுத்தா வாங்கி என் அம்மா என்ன முதல் வெளிக்கிறார் சொன்னார் முதல் வெளிக்கிறார் மனைவி 11 மாசம் வராத போன எங்க வீட்டு கீழே வீட்டுக்கு அவர் ஓடி வந்து சொல்றாரு உங்க மனைவி உங்க லைன்ல இருக்கிறாங்க இருக்கும் 11 மாசம் கேட்காத ஒரு குழந்தை நான் சொல்றேன் என் மனைவி இருக்க முடியாது உங்க மனைவி தான் இருக்கிறாங்க வாங்க கீழே இறங்கி மாறி சொல்லி அவங்க செல்போன் கிடையாது அவங்க லேண்ட்லைன் அந்த லேண்ட்லைன் பேசுறாங்க யார் பண்ணி பேசுறாங்க
அவனை அவன் வச்சவங்க பேசினான் கேட்கறத எப்படி இருப்பாரு 11 மாசத்துக்கு அப்புறம் மனதில் பாதிக்கப்பட்ட பெண்களாகி வைத்தியக்காரனாகி ஒவ்வொரு நாவியோட போராட்டத்தில் எங்க வாழ்க்கையில அந்த சத்தத்தை கேட்கிறோம். ரெண்டாவது என் மனைவி இந்தியா வரதுக்கு ஸ்ரீலங்கா யோசிக்கிறாங்க. என் மனைவி 11 கூட வராங்கம்மா. கவுனியா வந்துச்சு. கவுனியா ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்காக அந்த ஆரம்பிச்சு போனோம். என் மனைவியோட சேர்ந்து வந்த பாலிவுட் 8 பேர்ல 4 பேர் ஸ்பாட் அதான் நிறைய போயிடுச்சு. கையில துண்டு துண்டா போயிடுச்சு. அந்த துண்டு போட்டு சர்ஜரிக்கு அவங்க மனைவி சொல்லுங்க பாவம் ரத்த கவுல் அடிக்கும். ரத்த கவுல் பாடியை தாண்டிதான் தலையெல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்து தலை உத்தரம் கிடக்கும். வார்த்தையை கேட்கறது தூரமான பாஸ்போர்ட்ல யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இந்தியாவை யாழ்ப்பாணத்துல இந்த மாதிரி இதே மாதிரி தந்தைகள்லாம் துப்பாக்கி பயிற்சி கொடுப்போம். மனைவிக்கு 23 வயசு மனைவி கேட்கலாம் சிறுவரான கேட்கலாம் சிறுவரம் நீ நவீன் பண்ணினானு நீ எல்கேஜியில் பயிற்சி எடுத்தவரா என்ன சொல்றாங்க பயிற்சி எடுக்கலையா துப்பாக்கி சம்பந்தமே கிடையாது. இந்தியாவில் மாணவர்கள் 50 மாதம் இருக்கான் விசா கொடுக்கல. ஆனால் தேவாதிகாரிகளை பார்க்கலாம் அழுகாங்க சொல்றாங்க அவன் கண்ணில் தயவு பண்ணிச்சு மனைவி விசா கிடைக்கிறது. 3வது வெள்ளிக்கிழமை இந்தியா வரணும். இந்தியா வரணுங்க கட்ட துணியோட வராங்க. கட்ட துணி எல்லாமே இருந்தாங்க எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு போராட்டம் பாருங்க. தங்குறாங்க அவன் அண்ணன் நெதர்லாந்துல இருக்கிறார். அவருக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த அவர் மெசேஜ் அவர் அங்க 24 பணம் சொல்றாங்க. அந்த பணத்தை வாங்கி சூட்கேஸ் வாங்குறாங்க. வாங்கி துணிக்கை வாங்கிட்டு விசா கிடைச்சவன வராங்க. அந்த பாஸ்ட் சொன்ன 21 நாள்ல கத்திரை மனிதன் யோகன் கேத்தலில தான் ஊழியம் செஞ்சார். சாட்சி சொல்லியிருந்தேன். வளர்ந்து எனக்கு பயன்படுத்தலாம். அதே கத்திரை வெளியே வந்தார். அதே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசத்துக்கு போகணும். அதுக்கே கூட்டு போவாங்க. ஒரு காலத்துல அப்படியே நான் போய் காலம் சொல்றேன். விசுவாசம் போகணும். காஸ்ட் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. படம் வாங்கி வந்து விசாரிச்சு பாருங்க. அதுவும் ஆதிங்க ரப்பர் வீட்டுல நைட் பண்ணிருப்பேன். அது என்னமா உடனே ஒரு அப்படி போய் இந்த பகுதியில அசுத்தாவி விரட்டி நீங்க அந்த பகுதியில 90% மக்கள் ரசிக்கப்பட்டு இறுதி சபைக்கு எங்கேயோ குப்பையா கண்ணீர்ல மரணம் முடிக்கிறேன். அந்த கிருமியை பெற்றதால்தான் இன்னைக்கு நாங்க தஞ்சாவூர்ல திறமை வாசிச்சிருக்கோம். சென்னையில திறமை தஞ்சாவூர்ல 22 வருஷமா நடக்கிறேன். மக்கள் மண்டபம் நிரம்பி வருகிறது. சென்னையில டிகேல நடத்தினேன். நாலாசிரியர் நடத்துறோம். திரைப்படம் ஆண்கள் என்ன சொன்னாருங்களா, நீ எப்படி உன் மண்டலிக்கு விண்ணப்பம் பண்ண அதே போல தேசத்துக்கு நான் விண்ணப்பம் சொல்லி நீங்க கண்ணீரை தொடச்சா துக்கத்தை சந்தோஷமா மாத்தலாம். எனக்கு 3 பட்டப்படி இருந்தா 2 மரமாவோட இருந்தா 3 பேரப்படி இருந்தா நானும் எங்கிருந்தாலும் கத்தரையே நீங்க சேரிக்க முடியும். நானும் வாழும் நானும் நினைச்சாரு பாருங்க. நானும் ஊழியம் செய்து நினைச்சாரு பாருங்க. என் விண்ணப்பத்தை கேட்டாரு பாருங்க. சொல்லுங்க அந்த தேவனை தான் அவங்க நம்புது. அந்த தேவன் தான் சொன்னாரு விண்ணப்பம் பண்ணாங்க. நீ விண்ணப்பம் பண்ண குடும்பத்துக்கு இல்லை ஒவ்வொரு சில ஜெயிச்சு ஓடா போயிட்டேன். அடுத்த தேசத்தை பாரு தனியாக சோமன் மன்னன் நான் எத்தனை போலீஸ்காரர்கள் லோ பண்ணி வச்சுட்டு 38 மாவட்டத்தில் ஜெபம் நடத்துறாங்க. 38 தமிழ்நாடு 38 மாவட்ட போலீஸ் நடத்துறோம். அதுல இங்க சிறை நடத்துறோம். கொடப்பாக அந்த சாமியில சொல்லிட்டு வெற்றி செல்வம் ஏடிஎஸ்பி நடத்துறாரு. அதை உருவாக்க வச்சாங்க. அது 4 பேர் தேர்தல் ஆரம்பிச்சாங்க. 38 மாவட்டத்தில் போலீஸ் ஆரம்பிக்கிறோம். போலீஸ்காரங்க லட்சங்களை கொண்டு வந்து அவங்க ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க. 38 மாவட்டத்தில் ஆராதிக்க லட்சவாதம் போலீஸ்காரங்க மாறிட்டாங்க. குடும்பத்தை நடத்தவுடைய கிருபை ஆண்டவர் கொடுத்தது. போலீஸ் டீம் உருவாக்க கிருபை அபிஷேகத்தை மாவட்டத்தில் ஜெபிக்கிற நீங்க
சர்வீஸ்காரர் மாதிரி அவரை எப்படி உருவாக்குங்க. நீங்க அந்த பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கிறது அந்த உருவாக்க வச்சார். எனக்கு எது சொல்றதுன்னா ஜெபிக்கிற மனசை கொண்டு கர்த்தர் பல காரியத்தை நம்ம எழுதிப்போமா அப்படி எழுதிப்போமா 4 காரியத்தை சொல்லிட்டேன். நான் ஜெபித்து பாசிட்டு சொல்ல எப்படி வந்து எல்லாம் எழுதிப்போம். ஹalleluya 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 ஜெபிக்கிறவன் ஒரு நாள் கொஞ்சம் ஜெபிக்கிறவன் தேவனோடு நடப்பான். ஜெபிக்கிறவனை கொண்டு கர்த்தர் பேசுறத ஆசைப்பான். ஜெபிக்கிறவனுக்கு தேவனுக்கு ஒரு உறவு தொப்புள் கொடிகிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு என்ன உறவு? தொப்புள் கொடிகிறது. அதே போல ஜெபிக்கிறவனுக்கும் ஆண்டவருக்கு ஒரு உறவு என்ன கொடி? தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடிய என்ன செய்ய முடியாது? வெட்டவே முடியாது. அது உறவு. தேவனுக்கு அவங்களுக்கு ஒரு உறவு. நீங்க தேவனை கீழே கொண்டு வரணும். பரலோகத்தை அப்படி கீழே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர முடியும்? ஜபத்துல தான் கொண்டு வர முடியும். இறங்கி 33 சொல்லுது. ஆபத்துல நோக்கி கூப்பிடாரு. கூப்பிடு. விண்ணப்பம் பண்ணு. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இயேசுவே சொல்றாரு. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். நான் சொல்லணுமா? வெளிவாக்கத்தில் இருக்கிற மக்கள் செத்து மடியுது. நான் சொல்லணுமா? அது சித்தமான இன்னொரு முறை நம்ம சொல்லி வரணும்னு சொன்னா இந்த சபை நிரம்பி 2வது ஆராதனை 3வது ஆராதனை உங்க சபையில நடக்க கண்ணில கட்டையை வச்சிருக்காரு. எல்லாரும் மக்கள் வச்சிருக்காரு. இது கண்ணில போடுவாங்க. ஹalleluya கண்ணில போடு. 4 காரியம் நீ இருதயத்துக்கு ஏற்றவரை மாறணும்னு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது கர்த்தரை துதிக்கிறோம். துதிக்க ஆரம்பிச்சிடு. ரெண்டாவது துதிக்க ஆரம்பிச்சு. ரெண்டாவது ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிடு. 3வது கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாயிடு. 4வது விண்ணப்பம் பண்ண ஆயத்தமாயிடு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஒரு வார்த்தை Hallelujah.
அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்தவரே சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சத்தியம் இயேசையா சுகம் தருபவரே சத்தியம் இயேசையா சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே சித்தமுண்டு ஆமென் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் இயேசையா எல்லாரும் கண்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் காலமுழுவதும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் கேட்கிறவர்களாய் நாம் கேட்ட வண்ணமாய் போகாதபடி அதை நாம் செயல்படுத்தும் போது கர்த்தருடைய விசை வாழ்க்கையில மேன்மையானது கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் போகும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசினது. அதற்கான தேவனை கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை கரங்களை தட்டி நாம்